முதல்லங்க அறிஞர் அண்ணா அவருக்கு தான் ஃபஸ்ட்டு கார் ஓட்டினாங்க. அதுக்கு பிற்பாடு கலைஞருக்கு, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு வண்டி ஓட்டினாங்க. அதுக்கு பிற்பாடு ஜானகி அம்மா சீஃப் மினிஸ்டர் ஆனப்போ அந்த அம்மாவுக்கும் வண்டி ஓட்டினாங்க. ஜானகி அம்மாவுக்கு பிற்பாடு ஜெயலலிதா அம்மாவுக்கும் வண்டி ஓட்டினாங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆருங்க அவர் ஒரு சகாப்தம். ஃபர்ஸ்ட் அவர் எப்படி சந்திக்கிறீங்க? இந்த MD 363 கார் யாருதுன்னு கேட்டுட்டு அந்த டிரைவர் பேர் என்னன்னு கேட்டுட்டுங்க வண்டி கேட்டிருக்காரு. ஏன்னா அவர் நினச்சா எவ்வளவோ பெரிய இடத்த வண்டி வரணும் அவரே வாங்கலாம். வண்டி கேட்குறது ஓகே, டிரைவர் பேரை ஏன் கேட்குறாரு? ஒரு சென்டிமெண்ட் போட்டிருக்கு. அதாவது பாரத போர் நடக்கிறதுக்கு யுத்தத்துக்கு போகிறப்ப கிருஷ்ணர் வண்டி ஓட்டுனதுனால இவர் போருக்கு தானே போகிறாரு. இந்திரா காந்தி அம்மா டிசால்வ் பண்ணியாச்சலங்க. அப்போ ஆட்சியில் இல்லைங்களே, அப்போ தானே இவர் தானே புறப்படுறாரு. அதில் அந்த சென்டிமெண்ட் பிரகாரம் தான் MD 363 டிரைவர் கிருஷ்ணன் இருக்கு. அதனால் அப்படி எடுத்துருப்பாரோன்னு நான் நினைக்கிறேங்க. அவர் மனசில் என்ன இருந்துன்னு எனக்கு தெரியாதுங்க. வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும்.